நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359224 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு யுத்தமா தாங்காதரா பூமி அப்படிங்கிற அளவுக்கு தான் சொல்ல வேண்டியது இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் மறுபடியும் ஒரு போர் ஒன்று தொடங்க போகுது அப்படிங்கிறாங்க. எக்ஸாக்டாக ஹிஸ்புல்லா இஸ்ரேலை அடித்து நொறுக்கிறதுக்கு தயாராகிட்டுருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டு கிடச்சிருக்கு. ஹவுதி அமைதியின் உருவமாக மாறிப்போனதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? 4 புதிய ஹோஸ்டேஜ்களை இப்போது ஹமாஸ் வெற்றிகரமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த அசாத்தியமான தகவல்கள், அது தொடர்பான வீடியோக்கள் வெளியாகிருக்கு. சின்வாருடைய கடைசி நிமிடங்கள் மறுபடியும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அல் ஜசீரா அப்படிங்கிற அந்த செய்தி சேனலில் இருந்து. சவுதி அரேபியாவோடு அமெரிக்கா கொண்டிருக்கக்கூடிய நெருக்கத்தால் ஈரானுக்கு பெரிய அளவிலான பாதிப்பு, ஷியாவும் சன்னியுமாக பிரிந்து கிடப்பதால் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னது யார்? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் உள்ளுக்குள்ளே அடங்கியிருக்கு. அதோடு ஈரான் தன்னுடைய பாதையை இப்போது பாகிஸ்தான் பக்கம் திருப்பியிருக்கு. அதுக்கான காரணம் என்ன? டீட்டெயிலாக பேசலாம், வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஆண்களின் முழு சக்தி, இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி, 85 வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை பொடி உங்கள் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நரம்பு பலவீனம், நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. ஜனவரி மாதம் 26ஆம் தேதி உங்களுக்கு கடைசி தேதி. லெபனானுடைய எல்லையிலிருந்து வெளியில் வந்துடுங்க. முக்கியமாக நதிகளுடைய ஆக்கிரமிப்பு, அந்த குறிப்பிட்ட நதி, இதெல்லாம் பேச்செல்லாம் கிடையாது. நீங்கள் வெளியில் வந்துக்கிட்டே இருங்க. ரொம்ப ஸ்லோவாக நீங்கள் வெளியில் வர்ற மாதிரியான ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. 60 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் அப்படிங்கிறது ஜாஸ்தி. பட் நீங்கள் வெளியில் வராமல் இருக்கிறது வேதனைக்குரியது அப்படின்னு சொல்லி மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அமெரிக்கா சைடில் இருந்து இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் தாண்டி ஹிஸ்புல்லா செய்திருக்கக்கூடிய தியாகம் என்ன அப்படின்னா, லெபனானில் பிரைம் மினிஸ்டர் மாற்றம், பிரசிடென்ட் மாற்றம், இது எல்லாம் நிகழ்ந்ததற்கு பின்னாடி அமெரிக்கா தான் பெரிய அளவில் காரணம். ஸோ இதெல்லாம் அவங்க ஏன் செஞ்சாங்க அப்படின்னா, லெபனானில் அமைதி திரும்பணும் அப்படின்னு தான். ஆனால் அதுக்குண்டான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால், இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, வெளியேறலாம் முடியாது, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு அமெரிக்காவுக்கே சவால் விட்டுறாங்க. ஸோ இப்போதைக்கு இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நயீம் காசிம், நீ போருக்கு ரெடினா நானும் அதை சந்திக்க தயாராக தான் இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்கார். பட் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் எங்கிருந்து வருது? அமெரிக்காவிலிருந்து. அதற்கான வாய்ப்பு அடுத்து இருக்கான்னு கேட்டால், இப்போ தான் உக்ரைனுக்கு செக் வச்சுருக்காரு, அடுத்து இஸ்ரேலுக்கும் செக் வைக்கிற காலம் வெகு தொலைவில் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஷியாவும் சன்னியுமாக பிரிந்து கிடப்பதால் யாருக்கு லாபம் அப்படிங்கிற கேள்வி. ஷியா பிரிவு முஸ்லீம்களை கொன்று குவித்து கொண்டிருக்கக்கூடிய HTS குழு எங்கே? சிரியாவில் ஆட்சி மாற்றம் வந்தோடனே ஏகப்பட்ட பேர் நம்ம இந்தியாவிலேயே, தமிழ்நாட்டிலேயே நம்ம வீடியோக்கள் போடும்போது சிரியாவினுடைய அதிபர் ரஷ்யாவுக்கு போயிட்டார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் பண்ணும்போது ஆஹா சூப்பர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனுடைய விளைவு இப்போ என்ன தெரியுமா? HTS குழு முழுக்க ஷியா பிரிவு முஸ்லீம்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற சோகமான செய்தி தான். அது மட்டும் இல்லை, ஷியா பிரிவு முஸ்லீம்களுடைய கல்லறைகள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் அடித்து உடச்சிருக்காங்க. இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு கல்லறைகள் கட்டியிருக்காங்க. அந்த கல்லறைகளை அடித்து நொறுக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு என்ன மாதிரியான வெறுப்பு தன்னுடைய இனத்தை சேர்ந்தவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரியலை. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இந்த ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாகாணம் சிரியாவில், அங்கே இருக்கக்கூடிய ஷியா பிரிவு முஸ்லீம்கள் 13 பேரை ஈவு இரக்கம் இல்லாமல் HTS குழு கொலை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வேதனை தரக்கூடியது தான். இஸ்ரேல் பொய் சொல்லும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் ஹமாஸுடைய டாப் லீடர் வரிசையில் ஒன் ஆஃப் த லீடராக இருக்கக்கூடிய ஹுசைன் அப்படிங்கிற நபர் மறுபடியும் உயிர்த்தெழுந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் உயிர்த்தெழுவாரா, ஹுசைனும் உயிர்த்தெழுந்திருக்கிறார் பாருங்கள் அப்படின்னு இப்போ எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, ஹுசைன் அவர்கள் மரணித்து விட்டார் அப்படிங்கிற செய்தி இஸ்ரேலால் பரப்பப்பட்டது. கடைசியாக அவர் ஜபாலியா அப்படிங்கிற அந்த முகாமில் இருக்கும்போது இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தி. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா, இப்போ அவர் சமீபத்தில் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காரு, அதையும் வெளியிட்டிருக்காங்க டெலகிராம் சேனலில். ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகளை தொடர்ச்சியாக அரங்கேறி, யாருக்கு தெரியும், யஹ்யா சின்வாரே கூட அடுத்து வெளியில் வருவார் போல், அந்த மாதிரியான ரிப்போர்ட்டு தான் இஸ்ரேல் கொடுக்கக்கூடிய செய்திகள் மூலிமா உலகம் பொய்யான ஒரு செய்திகளை சுமப்பதற்கு காரணம் இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு தான். அல் ஜசீரா மாதிரியான உண்மைத்தன்மையோட வெளிவரக்கூடிய செய்திகள் நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த வகையில் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ட்ரூத்தான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா,
ஒரு வீடியோ ஒன்று டெலகிராம் சேனலில் இருக்கக்கூடிய காசா நாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பிட்டு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதில் வந்து யக்யா சின்வாருடைய வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அவர் நுழையிற மாதிரியான காட்சிகள், போர்வை புத்துக்கிட்டு அவர் உள்ளே நுழையக்கூடிய காட்சிகள், அதற்கு பிறகு இந்த அட்டாக் ரிலேட்டடான விஷயங்கள் இன்னொரு ஹமாஸ் லீடரோடு பகிரக்கூடிய நிகழ்வுகள் அதெல்லாமே அரங்கேறிச்சு. ஸோ இதெல்லாம் தாண்டி அவருடைய கடைசி நிமிட வீடியோக்களும் உலகத்திற்கு காண்பிக்கப்பட்டது ஏற்கனவே அறிந்த செய்தி தான். ஸோ இன்னும் பல வீடியோக்கள் கண்டிப்பாக அல் ஜஸீராட்ட இருக்கும். அதை தாண்டி டைஃப் அவர்களுடைய முகம் மறைக்கப்பட்டு அவருடைய வீடியோவையும் சேர்த்து வச்சு வெளியிட்டிருக்காங்க அல் ஜஸீரா. இதுக்கு பின்னாடி சில காரணங்கள் இல்லாமல் இருக்காது. இப்போ ஏன் இந்த செய்தியை வெளியிடுறாங்க அப்படிங்கிற விவரமும் நமக்கு தெரியல. பட் கிடைத்த செய்தியை அப்படியே உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். 4 இஸ்ரேலிய பிணை கைதிகள் விடுதலை. ஹமாஸ் வசம் இருக்கக்கூடிய 4 இஸ்ரேலிய பிணை கைதிகள் விடுதலை அப்படிங்கிற மகிழ்ச்சிகரமான செய்தி பாலஸ்தீன் தெருக்களில் ரொம்ப ஆரவாரமாக நடந்தது. பகல்லையே வந்து பாலஸ்தீன் ஸ்ட்ரீட்லேயே நடந்திருக்கக்கூடிய இந்த கைதிகள் இடமாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு வீடியோவில் ஒரு பொண்ணை வந்து ரொம்ப பெரிய அளவில் சித்திரவதை பண்ணுறதாகவும், எங்களுடைய குழந்தைகள் பாலஸ்தீன் ஹமாஸினுடைய குழந்தைகளை நீ சுமக்க தயாரா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் திரித்து வெளியிடப்பட்டதாக ஒரு செய்தியெல்லாம் வந்தது. இப்போ அந்த பொண்ணையே வச்சு இஸ்ரேலுக்கு ஆப்படிக்கக்கூடிய வகையில் ஹமாஸ் வந்து வீடியோலாம் வெளியிட்டாங்க. நெதன்யாகு விரைவில் எங்களை விடுதலை செய்வதற்கு உறுதுணையாக இருங்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட், இல்லாட்டி பதவி விட்டு போ அப்படின்னு. ஸோ அந்த பொண்ணு பேர் தான் லிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கரீனா அப்படிங்கிற லேடி, கில்போ அப்படின்னு ஒரு லேடி, அதற்கு பிறகு நாமா அப்படிங்கிற லேடி. இவங்க 4 பேருமே இஸ்ரேலிய ஹோஸ்டேஜ். அவங்கள ரிலீஸ் பண்ணியிருக்கு இப்போ ஹமாஸ். ஸோ அவங்களை பற்றிய விவரங்கள் இந்த லிரி வந்து ஏற்கனவே வீடியோவில் பேசினவங்க தான். அவங்கள பொறுத்தளவில் அவங்க வந்து ஒரு இன்டீரியர் டிசைனர், ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறாங்க. கரீனாவை பொறுத்தளவில் அவங்க வந்து ஒரு மிலிட்ரி உமன். அதற்கு பிறகு வந்து கில்போ அண்ட் நாமா அப்படிங்கிறவங்க இஸ்ரேலிய குடிமகள். இவங்க 4 பேரையும் ரிலீஸ் பண்ணி ஹமாஸ் வந்து இப்போ கெத்து காமிச்சிருக்கு. ஒரு இஸ்லாமிய லேடி வந்து அந்த ஹமாஸினுடைய படை வீரர்கள் முகம் அறியாத இவங்க தான் செய்கிறாங்க, ஆனால் இவங்களுடைய முகத்தை யாருமே பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்டவங்களுக்கு அப்படியே வந்து மலர் மாலை அணிவிக்கக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு. அது மலர் மாலை அல்ல, தவறான வார்த்தை, அது ஒரு பூ தூவக்கூடிய காட்சிகள் மாதிரி இருந்தது. அது உண்மையான பூவா செயற்கை பூவான்லாம் ஐடென்டிஃபை பண்ணிகிட்டு இருக்க முடியாது. பட் அவங்கள வாழ்த்தக்கூடிய காட்சிகள் அந்த இடத்துல அரங்கேறிச்சு. முகமது நபி உமாரி அப்படின்னு யாருடைய உள்துறை அமைச்சர்னா தலிபான்களுடைய உள்துறை அமைச்சர். ஆப்கானிஸ்தானில் இருந்து ஒரு குரல் ஒன்று ஒலிக்குது. ஐசிசி, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து நியாயமற்ற முறையில் செயல்படுகிறது, அமெரிக்காவின் கைப்பாவையாக செயல்படுகிறது, உங்களுடைய கொள்கைகளில் மாற்றம் தேவை, இல்லையெனில் நல்லா இருக்காது அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கக்கூடிய பதிவாக தாலிபான்களுடைய அமைச்சர் வந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. ஸோ தொடர்ச்சியாக நெதன்யாகுவுக்கு ஆதரவாக செயல்படுகிறீர்கள் நீங்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் அவங்க சொல்லியிருக்காங்க. பட் வந்து இதில் ஒன்றும் புரியல. என்னென்னா ஐசிசி, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் நெதன்யாகுவை ஒரு குற்றவாளியும் சொல்லிட்டாங்க. அதற்கு மேலே வந்து அவங்கள தண்டிக்கிறதுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கூட ஐசிசியில் கிடையாது, ஒரு காவல்துறை அதிகாரி கிடையாது, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது. அப்படி இருக்கும்போது தாலிபான்கள் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் சொல்கிறதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு எனக்கு புரியல. அறியாமையில் செய்த பிழையா அப்படிங்கிறதும் என்னால் புரிஞ்சுக்க முடியலை. பட் வந்து ஐசிசிக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் இருக்குது. அது ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு கொள்கை வகுக்கக்கூடிய பாடி, அவ்வளோதான். தியரிட்டிக்கலான ஒரு ஜட்ஜ்மெண்ட் மட்டுமே அவங்களால கொடுக்க முடியும். அதை ப்ராக்டிக்கலாக செயல்படுத்தி காட்ட வேண்டியது ஐசிசியில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நாடுகளுடைய தலைவர்கள் தான். ஸ்டீவ் விட்காஃப் எல்லாருக்கும் ஆப்பு வச்சாச்சு. லெபனான் சைடில் முடிச்சு விட்டாச்சு, சிரியா சைட்லையும் கையில் தான் வச்சுருக்கோம் சிரியாவை. இன்னொரு பக்கம் ஹவுதிகளை அமைதியாக்கிட்டோம், யூகே கப்பலையும் ரிலீஸ் பண்ண வச்சுட்டோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்ததாக பாலஸ்தீனத்துலேயும் இப்போது காசா போர் நின்றுச்சு. அடுத்து ஒரே ஒரு ஆள் மட்டும்தான், இத்தனை இயக்கக்கூடிய ஒரு ஆள், ஈரான். கமினியவர்களுக்கு எப்படி ஆப்படிக்கலாம் அப்படின்னு இப்போ அமெரிக்கா கண்டிப்பாக யோசித்து கொண்டு இருக்கும். அதை செயல் வடிவத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. விட்காஃப் அப்படிங்கிற நபரை இப்போ நியமிச்சிருக்காங்க. ஈரானுக்கு எப்படியாவது பூனையினுடைய கழுத்தில் வந்து யார் மணி கட்டுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அமெரிக்காவில் பேசுகிறாங்க. பட் வந்து இதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால், அந்த ஜேசிபிஓஏ ஒப்பந்தம் வந்து ஜெனீவாவில் நடத்துறதுக்கு பிளான் போட்டாங்க. அந்த ஜெனீவாவில் நடத்தப்பட்ட பிளானில் வந்து யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ் ஈரானும் கலந்துக்கிறதா பிளான் இருந்துச்சு. பட் ஏனோ தெரியல, அந்த மீட்டிங் நடக்கவே இல்லை. பட் எதனால் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது விஷயம் வெளியில் வருது. இந்த ஜேசிபிஓஏ ஒப்பந்தத்தில் அமெரிக்கா கொடுத்துருக்கக்கூடிய அந்த விஷயந்தான் ரொம்ப முக்கியமானது. யுரேனியத்தை ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் பயன்படுத்தணும். நீங்கள் உங்களோட இஷ்டத்துக்கு நீங்கள் ஆயுதங்களை தயாரிச்சிட முடியாது.
அப்படிப்பட்ட ஆயுதங்கள் நீங்கள் தயாரிக்கிறீங்கன்னா அதை நீங்கள் பயன்படுத்தவும் முடியாது. நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரங்கிறது நீங்கள் ஜேசிபிஓ ஒப்பந்தத்தில் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸுக்கு கொடுத்துட்றீங்க. அப்படி பார்க்கும்போது ஈரான் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸுக்கு கிட்டத்தட்ட அடிமையாகக்கூடிய நிலை இந்த ஜேசிபிஓ ஒப்பந்தத்தின் மூலியமாக இருக்குங்கிறாங்க. இதன் காரணமாக கொஞ்சம் ஈரான் பேக் அடிச்சிச்சு. ட்ரம்ப் பதவிக்கு வந்துட்டார், எல்லாத்தையும் மாற்றிட்டாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மறுபடியும் யூரோப்பியன் யூனியன் சண்டைக்கு வாடா கிட்னி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் ஈரான் அதில் போய் சிக்குவாங்களா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஹவுதிகள் இப்போ டோட்டலாக அமைதியாயிட்டாங்க. அவங்க அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியல. அதற்கான ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு மிசைல் வரக்கூடிய விதங்களும் எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்கு. ஈரான்கிட்ட அவங்களுக்கு கடத்தப்படக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே ஸ்டாப் ஆகி நிற்கிது அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு அதற்குண்டான வழி இல்லை. சிரியா தாண்டி தான் எல்லாமே போய் ஆகணும். பட் சிரியாவில் HTS குழு முழுமையாக ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்களால எதுவுமே செய்ய முடியலை. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் ஹவுதிகள் ரொம்ப சத்தமே இல்லாமல் ஆயிட்டாங்க. ஈரான் எதுவுமே பேசவும் இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் அடுத்து சவுதி அரேபியா தான் அமெரிக்காவோட டார்கெட்டு. ஸோ $600 பில்லியன் ஒப்பந்தம்லாம் போட்டாச்சு சவுதி அரேபியாவோட. இதே மாதிரியான பெரிய அளவிலான பணப்புழக்கத்தோடு ஈரானோட சவுதி அரேபியா போட்டிருக்காங்களா ஒப்பந்தம்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா 2 பேருமே வெவ்வேறு திசையை நோக்கி இருக்காங்க. ஒருத்தவங்க ஷியா, இன்னொருத்தவங்க சன்னி. இப்படி பிரிஞ்சிருக்கும் போது எப்படி லாபம் கிடைக்கும்? அப்போது இஸ்லாமிக் இந்த ரெவல்யூஷன் அப்படிங்கிறது ஈரான் உருவாக்கியதற்கு பின்னாடி அதில் சவுதி அரேபியாவுக்கு நாட்டமே இல்லைங்கிறது இப்போ தெளிவாக தெரியுது. இப்படிப்பட்ட நிலையில் சவுதி அரேபியாவோடு மறுபடியும் பெட்ரோடாலர் ஒப்பந்தத்தை புதுப்பிப்பதற்கான வேலையை அமெரிக்கா செய்ய தொடங்கியிருக்காங்க. ஸோ பெட்ரோடாலர் ஒப்பந்தம் அப்படிங்கிறது லாஸ்ட் இயரோட முடிஞ்சிருச்சு. இப்போது பைடனுடைய ஆட்சி காலமும் முடிஞ்சிருச்சு. ட்ரம்ப்போட ரொம்ப நெருங்கிய உறவில் இருக்கக்கூடியவர் தான் சவுதி அரேபியாவினுடைய கிங்கு சல்மான். அப்போது பெட்ரோடாலர் ஒப்பந்தம் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னா முழுக்க டாலருடைய மதிப்புங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உயர ஆரம்பிச்சிடும். அதனுடைய ரேட்டுங்கிறது குறையிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க டைப் பண்ணுறது எண்ணெய் வளத்தின் கொடிகட்டி பறக்கக்கூடிய சவுதி அரேபியாவோடு. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை சவுதி அரேபியா அமெரிக்காவுக்கு கொடுத்துச்சு அப்படின்னா மீண்டும் சவுதி அரேபியா அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் ராஜாவாக இருப்பார், சல்மான் கண்டிப்பாக தளபதியாக இருப்பாருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் ஈரான் என்ன செய்ய போகுது? இப்போதைக்கு ஈரானுக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு அப்படிங்கிறது பாகிஸ்தானோடு நட்புறவு பாராட்டுறது தான். அதனால் சர்வதேச ஒரு கடற்படை பயிற்சி ஒன்று செஞ்சு பார்ப்போமா அப்படின்னு சொல்லி ஆமன் 25 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2025 ஸோ இந்த ஆண்டுக்கான ஆமன் கடற்பயிற்சி நடத்தி பார்ப்போம் பிப்ரவரி மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈரானுடைய கடற்படை தளபதி அதோடு பாகிஸ்தானுடைய கடற்படை தளபதியும் சேர்ந்து பேசியிருக்காங்க. பிப்ரவரி மாதம் யாரும் சண்டைக்கும் நம்ம போல, இஸ்ரேலையும் நம்ம தாக்க முடியாது, இப்போதைக்கு அதுக்குண்டான சூழலும் இல்லை. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் நம்ம கடற்படை பயிற்சியாவது செய்வோம் அப்படின்னு ஈரான் சைட்லேருந்து இப்போது பாகிஸ்தானுக்கு தூது போயிருக்கு. நானும் சும்மா தான் இருக்கேன் மச்சான், வா விளையாண்டு பார்ப்போம் அப்படின்னு அந்த விளையாட்டுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலை. இது ரொம்ப பரிதாபகரமான நிலை தான் ஈரானுக்கு. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9444935924 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர். மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது. நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும். கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு.